தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது? கிட்டத்தட்ட 2 வாரத்துல எப்படி இவ்வளவு கொடூர சம்பவங்கள் நடக்குது? தமிழக காவல்துறை மக்களோட பாதுகாப்புல இவ்வளவு அலட்சியமா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்திருந்தும் திமுக அரசு இதை பத்தி பெரிய அளவுல இல்ல, சின்ன அளவுல கூட வாயை திறக்காததுக்கான காரணம் என்ன? குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், வயதானவர்கள்னு சொல்லி எல்லா தரப்பினரும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மேடைகள்லையும் பெண்களுக்காக அதை பண்ணியிருக்கோம், குழந்தைகளுக்காக அதை பண்ணியிருக்கோம், பெண் கல்விக்காகவும் பெண்களுக்காகவும் இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வர்றோம்னு சொல்லி திமுக போடுற அத்தனை மேடைகள்லையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு வராங்க. ஆனா 2 வாரத்துல நடந்திருக்கக்கூடிய இவ்வளவு கொடூர சம்பவங்கள் பத்தி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பட்டியல் போகலையா, இல்ல இந்த விஷயத்தை பார்த்தும் அமைதியா கடந்து போறாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இதோட இன்னொரு கேள்வி என்னன்னா, தமிழக அரசு தான் வாயை திறக்கல அப்படின்னா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்தவர்களும் ஏன் இதை பத்தி பேசவே இல்லை? இந்த 2 வாரத்துல நடந்திருக்க இந்த கொடூர சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். பிப்ரவரி 27 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுக இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் பெரியநாயகம் அப்படின்ற 40 வயசான ஆளு ஒரு 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடூரமா கொலை செஞ்சிருக்காரு. மார்ச் 2 நாங்குநேரியில பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில மாஸ்க் போட்டுட்டு வந்த 9 பேர் அந்த பகுதிக்குள்ள நுழைஞ்சு அங்க இருந்த மக்களை கண்ணு முன்னு தெரியாம வெட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி மார்ச் 5 சிவகங்கையில இருக்கக்கூடிய தலித் மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில அதே மாதிரி மாஸ்க் போட்டுட்டு வந்த ஒரு கும்பல் அங்க இருக்கக்கூடிய மக்களையும் கண்ணு முன்னு தெரியாம கொடூரமா வெட்டி போட்டிருக்காங்க. மறுபடியும் மார்ச் 6 மானாமதுரையில இருக்கக்கூடிய சியோன் காலனில ஒரு வெட்டுக்குத்து சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா 26 வயதான ஆகாஷ் என்ற இளைஞரை காவல்துறை அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க. விசாரணைக்காக அழைத்து செய்யப்பட்ட அந்த ஆகாஷ் என்ற இளைஞரை காவல் நிலையத்துல வச்சு கொடூரமா தாக்குனதுல அந்த இளைஞர் மார்ச் 8 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு. மறுபடியும் ஒரு லாக்அப் டெத் அரங்கேறி இருக்கு. மயம் வந்தாதே உன்னை விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நானும் போய் உள்ளே இருந்துட்டேன். கடைசியில் அவனை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. பிடிச்சா ஸ்டேஷனுக்கு தானே சார் கொண்டு வரணும். இவங்க எங்கேயோ கொண்டு போய் கீழே ஒரு கல் வச்சு காலை மேலே வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு பிடிச்சிருக்காங்க சார். இது வந்து ஜாதியின் பேரில் வந்து இது பண்ணிட்டாங்க சார். இதுதான் சார் நடந்தது உண்மை. காலையில் வந்து இறந்துட்டோம்னு சொல்லுவாங்க சார். மார்ச் 7 நாமக்கல்ல 24 வயதான இளைஞர் 7 வயது குழந்தைய கடத்திட்டு போய் கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான். அதற்கு அடுத்த நாளே, அதாவது மார்ச் 8 கிருஷ்ணகிரியில கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேலான ஒரு முதியவரை அடிச்சு போட்டுட்டு அவரோட மனைவி, அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேல இருக்கும், அந்த மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அதே நாள்ல, அதாவது மார்ச் 8 சென்னையில இருக்கக்கூடிய திரிசூலம் பகுதியில 2 திமுக பிரமுகர்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. மார்ச் 10 மதுராந்தகம் ஹைவேல தன்னோட சொந்தக்கார பையனோட பைக்ல போயிட்டு இருந்த 14 வயது குழந்தைய ஒரு கேங் துரத்திட்டே போய் அவங்கள வண்டியில இருந்து கீழே விழ வச்சு அந்த குழந்தைய தரன்னு இழுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. மார்ச் 11 தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல 12வது படிக்கக்கூடிய 17 வயசான அந்த குழந்தை காணோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. புகார் கொடுத்ததுக்கு பிறகுதான் காவல்துறை அதிகாரிகள் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடும் போதுதான் அந்த 17 வயது மாணவி கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கண்டந்துண்டமா வெட்டி போடப்பட்டிருந்தது வெளியில வந்திருக்கு. மார்ச் 12 திருச்சியிலிருந்து சென்னைக்கு காலேஜ் ப்ராஜெக்டுக்காக வந்த மாணவிய 4 பேர் கார்ல கடத்திட்டு போய் அந்த பொண்ணுக்கு போதைப் பொருளை திணிச்சு அந்த பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததா புகார் வந்திருக்கு. இந்த புகாரை விசாரிக்கும் போது இந்த சம்பவம் மார்ச் 9 நடந்ததா சொல்லப்படுது. ஆனா காவல்துறை விசாரணைக்கு பிறகு இந்த சம்பவம் அந்த பொண்ணு பயத்தினால உலர்னதாகவும் இது முற்றிலும் புறம்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியா இப்படியான குற்ற சம்பவங்களை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய நடுக்கம் ஏற்படுது.
காவல்துறை அதிகாரிகள் தமிழ்நாட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி மறுபடியும் வருது. அதிமுக ஆட்சியில இவ்வளவு பெரிய குற்றங்கள் நடந்தது, இப்ப திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா குற்றங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் பேசுறாங்களோ அவங்க காதுக்கெல்லாம் இந்த குற்ற சம்பவங்கள் போயிருக்கா அப்படின்ற கேள்வியும் மறுபடியும் வருது. குற்ற சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னா 2 வாரத்துல அடுக்கடுக்கா ஒவ்வொரு நாளும் இடைவெளி இல்லாம இப்படி ஒரு குற்ற சம்பவங்கள் நடக்கிறது தமிழகத்துல உண்மையாவே சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில இருக்கு அப்படின்ற கேள்வி ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மக்களோட பாதுகாப்புல எப்படி இவ்வளவு அலட்சியமா இருக்காங்க அப்படின்றதுதான் மேலும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக அரசு எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் மக்களோட பாதுகாப்பு, பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது, அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த 2 வாரத்துல நடந்த குற்ற சம்பவங்கள் காதுக்கு போயிருக்காதா? இந்த பட்டியலை பார்த்துட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், இந்த விஷயத்துல பாதுகாப்பு துரிதப்படுத்த காவல்துறைக்கு என்ன மாதிரியான அறிவுரைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்றத ஒரு செய்தியா கூட இன்ன வரைக்கும் வெளியில வரல. தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்க இந்த கொடூர சம்பவங்கள், கொலைகளோட ஓலம் தமிழ்நாட்டு மக்களை நடுங்க வச்சிருக்கு. இன்னும் 40 நாள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த நேரங்கள்ல தொடர்ச்சியா குற்ற சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இன்னொரு பக்கம் ஏற்படுத்தியிருக்கு. உண்மையாகவே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து இவ்வளவு குற்ற சம்பவங்கள் நடந்திருக்க இந்த நேரத்துல தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வேலைகள்லையும் கூட்டணி கட்சிகளை இணைக்கிறதுலையும் இல்ல கடந்த 4 வருஷத்துல அந்த அரசு என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்றத மாநாடு போட்டு மேடைகள்ல சொல்றதுலயுமே பிஸியா இருந்தாரு அப்படின்னா இந்த குற்ற சம்பவங்களை எப்படி நிறுத்த போறாரு, இதுக்கு எப்போ பதில் சொல்ல போறாரு, எப்போ வாயை திறக்க போறாரு, இந்த கேள்விதான் சாமானிய மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு கேள்வியா நமக்கு இருக்கிறது என்னன்னா, தொடர்ச்சியா குற்ற சம்பவங்கள்ன்றது நடந்துகிட்டு இருக்க இந்த வேளையில 2 வாரத்துல மட்டும் இவ்வளவு குற்ற சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது. அது மர்மமான முறையில ஒரு ஊருக்குள்ள பூந்து வெட்டுறதா இருக்கட்டும், இல்ல ஆளும் கட்சியான திமுக நபர்களையே வெட்டக்கூடியதா இருக்கட்டும், இல்ல திமுகவை சேர்ந்தவர்களே ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்யறதா இருக்கட்டும், இல்ல மற்ற இடங்கள்ல பெண் குழந்தைகளுக்கோ இல்ல மாணவிகளுக்கோ பெண்களுக்கோ பாதுகாப்பு இல்லாம முதியவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலைமையில ஒரு கொடூர சம்பவங்கள் நடக்கிறது அப்படின்லாம் தொடர்ச்சியா நடக்குது அப்படின்றது வேறு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்ற அச்சத்தையும் ஏற்பட்டிருக்கு. இந்த தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு இடங்கள்லையும் பெண்களுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பெண் குழந்தைகளோட பாதுகாப்புல கவனம் செலுத்துறோன்றத சொல்லிக்கிட்டு இருக்கதை பொறுக்காத வேறு யாரோட கூட்டு சதினால இந்த குற்ற சம்பவங்கள் நடக்குதா அப்படின்ற கேள்வியையும் பொதுமக்கள் சமூக வலைதளங்கள்ல எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உள்துறை செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. 2021 இருந்த குற்ற சம்பவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் குறைஞ்சிருக்கு. இதை எப்படி முந்தைய ஆட்சியோட இந்த ஆட்சியில குற்ற சம்பவங்கள் குறைஞ்சிருக்குன்றத நியாயப்படுத்துறாங்க அப்படின்றதுதான் புரியவே இல்லை. பாலியல் குற்றங்கள் 2021 இருந்ததுக்கு இன்னைக்கு 2026 குறைஞ்சிருக்குன்னு எப்படி நம்மளால காட்ட முடியும்? குற்ற சம்பவங்கள் நடக்காம இருக்கணும்னு தானே ஒரு கட்சியை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி 2 வாரத்துல தமிழ்நாட்டுல இப்படியான கொடூர சம்பவங்கள் நடக்கிறது எப்படி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த அரசின் மீது ஏற்படுத்தும்? எந்த அரசா இருந்தாலும் இந்த பயம் மக்களுக்கு வரும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய தமிழக அரசு இதை பொருட்படுத்தாம கடந்து வர்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது, மிகப்பெரிய பாதிப்பையும் மக்கள் மத்தியில ஏற்படுத்திருக்கு. மக்களினுடைய பாதுகாப்புல காவல்துறை உண்மையாவே அலட்சியமா தான் இருக்குது. தமிழ்நாட்டு அரசின் கீழே தான் காவல்துறை வருது. அவங்களுக்கான அறிவுரையை தமிழக அரசும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் தெரிவிச்சிருந்தா, இன்னும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தியிருந்தா இப்படியான குற்ற சம்பவங்கள் நடந்திருக்காது அப்படின்றதுதான் பெரும்பான்மையா பேசப்படுது. அலட்சிய போக்கில் இருக்கிறது வெறும் காவல்துறை மட்டும் இல்ல, சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீர்குலைஞ்சிருக்கிறதுக்கான காரணம் திமுக அரசும் தான் அப்படின்றத நாம ஒத்துக்கணும். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க கட்சி அப்படின்னா அது திமுக அரசு தான். அப்போ மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டியதும் திமுக அரசு தான். அந்த வகையில தான் நேரடியாவே திமுக அரசை பார்த்து கேள்வி வைக்கிறோம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்குன்றத நீங்க ஏத்துக்கல அப்படின்னா இப்ப இந்த 2 வாரத்துல தொடர்ச்சியா நடந்த இந்த குற்ற சம்பவங்களுக்கு எடுத்த நடவடிக்கை எவ்வளவு தூரம் தீவிரமா இருக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீதி வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்ற இடத்துலதான் தமிழ்நாடு அரசு எப்படி செயல்படுது அப்படின்றத மக்கள் ஏத்துப்பாங்க.
ரோட்ல தனியா நடந்து போயிட்டு வர்றதுல இருந்து, ஒரு பள்ளிக்கு போறதுல இருந்து, ஒரு கல்லூரிக்கு போறதுல இருந்து, வீட்டுல தனியா சும்மா இருக்கிறதுல இருந்து, எப்படியா இருந்தாலும் இப்படியான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா காவல்துறை இன்னும் பொறுப்போடு செயல்பட வேண்டும். அதுவும் மக்களோட பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அரசா தமிழ்நாடு அரசை பார்க்குறாங்க அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் காவல்துறை அதிகாரிகள் முனைப்போடு செயல்படணும். இந்த சட்டங்கள் இன்னும் தீவிரப்படுத்தப்படணும். குற்றவாளிகள் குற்றம் செஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்க கைது செய்யப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க விடுவிக்கப்படக்கூடாது. அதே வேளையில கைது செய்த குற்றவாளிகள் தண்டனைக்குரியவரா, அவர் குற்றம் செஞ்சிருக்கிறது உறுதியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கு தான் போகணுமே தவிர காவல்துறை அதிகாரிகளே சிறையில வச்சு லாக்அப் டெத் போன்றவற்றை திரும்ப ஆதரிக்க கூடாது. கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில மட்டும் இது 26வது லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லப்படுது. எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாத இந்த சூழலை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கிற இந்த நேரத்துல இது போன்ற சம்பவங்கள் இனிமே நடக்காம இருக்க தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்றத தீர்க்கமான முறையில உடனடியாக பதில் சொல்லணும் அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு.